அரசியலில் தேவர் அவர்களுக்கு பின் தமிழகத்தில் சில அரசியல் தலைவர்கள் பெரியாரின் கொள்கைகளை எதிர்த்து பேசியுள்ளனர். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். தேவர் அவர்கள் பல இடங்களில் பெரியாரின் கொள்கைகளை எதிர்த்து பேசியது அனைவரும் அறிந்தது. பெரியாரின் தவறான கொள்கையினால் திராவிடம் திசை மாறி எப்படி தமிழும் தமிழ் கலையும் தமிழ் வரலாறையும் தப்பாக நினைக்க இடம் தந்தது என்பதை அந்த காலத்திலேயே தேவர் கண்ணகி இதழில் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். வாவேசு ஐயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட குருகுலத்தில் ஏற்பட்ட பிராமண அல்லாதாருடைய உயர்வு தாழ்வு பாராட்டு, போஜன முறையில் உள்வைத்து பரிமாறுதல் போன்ற செயல்களின் காரணமாக டாக்டர் வரதராஜ நாயுடு போன்றோர் எதிர்ப்பு தெரிவித்து அது பெரும் கிளர்ச்சியாக மாறியது. அதன் மூலம் திராவிட கழகத்துக்கு பெரும் விளம்பரமும் கிடைத்தது. மக்களின் ஆதரவும் திரண்டது. அந்த மட்டோடு சென்றிருந்தால் தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் நம் இந்திய நாட்டுக்கே பெரும் நன்மை விளைந்திருக்கும். ஆனால் இடையில் பெரியார் அவர்கள் திராவிடத்தின் திசையை மாற்றிவிட்டார். பிராமணர்களுக்கு பிழைப்பு தெய்வீகத்தை ஒட்டி நடப்பதால் அந்த தெய்வீகத்தையே சிதைத்து விட்டால் பிராமணியம் தானாகவே சிதைந்துவிடும் என்ற குறுக்கு வழியில் பெரியார் அவர்கள் நுழைந்து விட்டார். ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்து ஐரோப்பிய நாஸ்திக முறையையும் பெரியார் அவர்கள் புகுத்த ஆரம்பித்தார். அப்படி புகுத்துகிற போது தமிழ்நாட்டு கலையையே தப்பாக நினைக்க இடம் தந்தது. அதாவது தமிழன் அடிமையிலும் மடமையிலும் இருந்ததாக பெரியாரின் நாத்திக பேச்சு சொல்ல துணிந்தது. இதை தமிழை நன்றாக தெரிந்த எந்த ஒரு தமிழனும் நம்ப மாட்டான் என்று தெளிவாக எழுதியுள்ளார். ஆரோக்கியமான அரசியலுக்கும் குறுக்கு வழி அரசியலுக்கும் சில எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று நமது கலாச்சாரத்தை எடுத்துரைத்து ஐரோப்பிய மக்களின் பேரன்பை பெற்று திரும்பி வந்தார் விவேகானந்தர். இது ஆரோக்கியமான அரசியல். ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று அவர்கள் பின்பற்றிய நாத்திக முறையை கற்றுக்கொண்டு நம் நாட்டில் புகுத்தி நம் கலையையும் நம் வரலாறையும் மறக்க வைக்க செய்வது குறுக்கு வழி அரசியல். அதேபோல் ஆங்கிலேயன் குற்ற பரம்பரை சட்டம் என்ற ஒரு கொடிய சட்டத்தை இயற்றினான். அச்சட்டத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக ஆங்கிலேயனை எதிர்த்து புரட்சி செய்து அந்த மக்களை மீட்டெடுத்தது ஆரோக்கியமான அரசியல். ஆனால் அதை விட்டுவிட்டு எப்படியோ மக்கள் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு ஆங்கிலேயனுக்கு அடிமையாகவே இருக்கலாம் என்று அரசியல் செய்தது குறுக்கு வழி அரசியல். அதுபோல் கோயில்களில் ஹரிஜன மக்களை உள்ளே விடமாட்டேன் என்று ஆணவத்தோடு பேசிய நபர்கள் முன் ஹரிஜன மக்களை தைரியமாக கோயில்களில் கூட்டி சென்றது ஆரோக்கியமான அரசியல். அதை விட்டுவிட்டு கோயில்களில் ஹரிஜன மக்களை உள்ளே விட மாட்டார்களா, கோயிலே இல்லை என்று கூறிவிடலாம், தெய்வமே இல்லை என்று கூறிவிடலாம், கோயில்களெல்லாம் இடித்து விடலாம் என்று கூறுவது குறுக்கு வழி அரசியல். இந்த குறுக்கு வழி அரசியல் என்றுமே மக்களுக்கு உதவாது. மிக தெளிவாக எளிய முறையில் சொல்ல வேண்டும் என்றால், பெண் மனைவியாக இருந்தால்தான் சொத்தில் உரிமை, அதே பெண் மகளாக இருந்தால் சொத்தில் உரிமை கிடையாது என்று சட்டம் இருந்த பொழுது மகளுக்கும் சொத்தில் பங்கு கொடுப்பதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கு போராடி பெற்று அதன் பின் மகளுக்கு கொடுத்திருந்தால் அது ஆரோக்கியமான அரசியல். அதை விட்டுவிட்டு மகளுக்கு சொத்து கிடையாது, மனைவிக்கு தான் சொத்து, தன்னுடைய சொத்து எப்படியும் தன்னை நம்பியுள்ளவர்கள் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் மகளாக மற்றவரையே மனைவியாக மாற்றியது குறுக்கு வழி அரசியல். இந்த குறுக்கு வழி அரசியல் என்றுமே நாட்டுக்கு உதவாது. நன்றி, வணக்கம்.